ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நீர் தோசை பார்க்கலாம். ஸோ நீர் தோசை வந்து கர்நாடகா ஸ்பெஷலு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அதில் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் பிளாண்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு கார சட்னி வச்சு, டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீர் தோசை. அண்ட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இப்போ யாராவது வராங்க, உடனே ஒரு டிஃபன் பண்ணணும், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அவசரமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் உடனே பண்ணக்கூடியது வந்து நீர் தோசை. அது புளிக்கெல்லாம் வைக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு 1 hour ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா கடன்னு நீர் தோசை வாத்துடலாம். எல்லாருக்கும் பிடிக்கும் அது. அதே சமயத்தில் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நீர் தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்து வேண்டியது வந்து 1 கப்பு அரிசி எடுக்கணும். அரிசி வந்து ரா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். பாயில்டு ரைஸ், இட்லி அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அந்த ரா ரைஸ் அதுதான் யூஸ் பண்ணணும். அதில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்பல்சரியாக ரா ரைஸாக தான் இருக்கணும். அது 1 கப் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ இப்படி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேட்டட் கோகனட் வந்து ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதை போட்டு சேர்த்து நம்ம அரைக்கணும். ஸோ ரெண்டையும் விழுமூனா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்து இம்மீடியட்டாக நம்ம வாத்துற முடியும். இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கிரேட்டட் கோகனட்டையும் போட்டு இந்த மாதிரி விழுமூனாக அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மாதிரி இருக்கும். அந்த அளவு ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி ஸ்மூத்தாக இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து நீர் தோசை நல்லா வரும். ஸோ இதுக்கு வேண்டிய அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போதும், இந்த இதுக்கு குவான்டிட்டிக்கு உப்பு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த நீர் தோசைக்கு வந்து நம்ம வந்து நல்ல வாட்டரியாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப தேங்காய் இருந்துருச்சுன்னா சொதன்னு ஆயிரும் தோசை. நம்மளுக்கு வந்து ஒழுங்காக எடுக்க வராது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளால் வாக்க முடியாது. அதனால் இந்த லெவலுக்கு தண்ணி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா ரோட்டி மாதிரி வந்துடும். இது தோசை மாதிரி வராது, ஒரு மாதிரி ட்ரையாக ரோட்டி மாதிரி வந்துடும். அதனால் தண்ணி பக்குவம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நீர் தோசைக்கு. அதே சமயத்தில் தேங்காய் அளவும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நொசன்னு இருக்கும் தோசை. அதனால் அந்த கரெக்டான நீர் தோசை பக்குவம் வராது. ஸோ இப்போ வந்து நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து 1 டம்ளருக்கு தண்ணி காணும். ஆனால் நீங்கள் வந்து எதுக்கும் அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றணும். அந்த அரைச்சதுக்கப்புறம் பக்குவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். லிக்விடாக இருந்துச்சுன்னா இந்த லிக்விட் தான் இருக்கணும். இதோடையும் ரொம்ப ஜாஸ்தி லிக்விடியாக ஆயிடக்கூடாது. கொஞ்சம் லிக்விட் கூட இருந்தால், வாட்டரியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து ரொம்ப திக்காக மட்டும் இருந்துடக்கூடாது. திக்காக இருந்தால் ரோட்டி மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ ட்ரையாக இருக்கும், தோசை மாதிரியே அது வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விடலாம். விட்டுட்டு நம்ம வந்து வாத்தோம்னா இது எப்படி இருக்கணும்னா கலந்து விட்டு வாக்கணும். நம்ம ரவா தோசை எப்படி வாக்குறோம் அந்த மாதிரி கலக்கி எடுத்து வாக்கணும். இல்லைன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆயிரும், மேலே தண்ணி கரெக்டு. ஒவ்வொரு தடவையும் எடுத்து ஊற்றுறப்ப நல்லா கலந்துட்டு நம்ம ரவா தோசை வாக்குற மாதிரி கலந்துட்டு எடுத்து ஊற்றணும். அப்படின்னா உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சியில் எல்லா தோசையும் ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. அது ஸோ இப்போ நம்ம தோசை வாக்கலாம். நம்ம வந்து ரவா தோசையெல்லாம் வாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா சூடாகணும் கல். அதில் நம்ம டக்குன்னு நம்ம இப்படி எடுத்து ஊற்றி, நீர் தோசை வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தான் வரும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால ஒயிட்டாக தான் வரும். இது ப்ரௌனாக வராது. ஒயிட்டாக வந்தால் தான் கரெக்டான பக்குவம் அது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். ஸோ ஒயிட்டாக வந்தால் தான் கரெக்டான பதம். நம்மளுக்கு வந்து தோசை வாக்குறதும் ஈஸி, அதே சமயத்தில் ஈஸியாகவும் நம்ம திருப்பி போட்டு பண்ண முடியும். ஏன்னா இதில் அரிசி மட்டும் இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நீர் தோசை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓடணும்.
நார்மல் தோசை போடுற மாதிரி போட முடியாது, இது போடவே முடியாது. இது வந்து நீர் நல்லா வாட்டரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி நல்ல பெரிய கரண்டியாக எடுத்துட்டு நடுவில் விட்டுட்டு நீங்கள் இப்படியே திருப்பினீங்கன்னா கல்லை அழகாக அந்த மாதிரி செட் ஆயிரும். ஸோ அப்படி செட் ஆகிடுச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து திருப்பி போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் பாருங்கள், டக்குன்னு வெந்துருச்சு. இது அப்படியே உடனே கடகடன்னு திருப்பி போட்டுற முடியும். கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணுமா? ஃபஸ்ட்டு நல்ல சூடில் இருக்கணும் இப்போ கல். அப்புறம் ஒரு பெரிய கரண்டியில் நிறைய மாவு அட் எ டைம் எடுத்து நடுவாக ஊற்றி இந்த கல்லை வந்து அப்படியே சுழட்டினீங்கன்னா அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆயிரும் தோசை. அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ் தான், கடகடன்னு எடுத்துடலாம். நீங்கள் உடனே வெந்துடும், நல்லா கடகடன்னு எடுத்துடலாம். நம்ம வந்து சீக்கிரமாக இதை பண்ண முடியும், ரொம்ப வெயிட்லாம் பண்ண தேவையில்லை. இது நல்லா ஒரு கார சட்னி, இது பிளாண்டாக இருக்கும், அதனால் கார சட்னியோட நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாம்பாரும் நல்லாயிருக்கும். பட் அதை காட்டிலும் நீங்கள் வந்து நல்ல கார டொமேட்டோ சட்னி இல்லைன்னா இது பச்சை மிளகாய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒயிட் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி தான் ஒயிட் கலரில் தான் இருக்கும், பிளாண்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரி வெரி குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் எல்லோரும் பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் அவசரமான டைமில் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஏதோ ஒரு சட்னி, கார சட்னியோடு வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வருது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் வருது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.